ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। I offer my respect obeisance to all the Vaishnava, those who are assembled here. Accept my humble obeisances to all your lotus feet. இங்கே குழுமி இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். So, as we are so fortunate, we are in ISKCON under the guidance of His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada. By the blessing of Srila Prabhupada, we are going to celebrate Gaur Purnima festival. ஸோ நம்மெல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நம்ம இணைஞ்சிருக்கோம். இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபகாச்சாரியர் தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையால் நம்ம கௌர பூர்ணிமா பண்டிகை கொண்டாடின்னு இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இன் சவுத் இந்தியா பீப்புள் ஆர் நோ அபவுட் ஆல் த incarnation of God in 10 incarnation like Matsya, Kurma, Varaha, but very rarely know about Lord Chaitanya. தென்னிந்தியாவில் பெரும்பாலும் மக்களுக்கு மத்ஸ்ய கூர்ம வராக அவதாரங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். சைத்தன்ய அவதாரம் ரொம்ப அபூர்வமாக தான் தெரிஞ்சிருக்கும். By the blessing of Srila Prabhupada and the grace of Srila Prabhupada only all the people in all over the world, not only in India, all over the world they know about Lord Chaitanya. It's the Supreme Soul of Godhead, who is Namo Mahavadanyaya, most magnanimous and most merciful incarnation of the Lord. பொதுவாக தென்னிந்தியாவில் சைத்தன்ய மகாபிரபு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் குறைவு தான். சில பிரபுபாவுடைய கருணையால் தென்னிந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே சைத்தன்ய மகாபிரபு பிரேம அவதாரம். அவர் கருணையே உருவானவர், ரொம்ப 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 கருணை வாய்ந்த அவதாரம் அப்படின்னு தெரிய வந்தது. When Lord Chaitanya was appeared 500 years back, 500 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் சைத்தன்யர் அவதாரம் பண்ணியிருந்தார். Then 200 years back, Thakur Bhakti Vinod and his great son, his great Acharya, was the spiritual master of Srila Prabhupada, Srila Bhakti Siddhanta Saraswati Thakur. He traveled all over the world and established 64 Gaudiya Math. By the blessing of His Divine Grace, Sri Bhakti Siddhanta Saraswati Thakur Maharaj, India, all the places have known about Chaitanya Mahaprabhu. So, 500 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் சைத்தன்ய இந்த பூமியில் தோன்றி இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபுடைய அவதாரம், அவரது லீலைகள், அவரது மகிமையெல்லாம் பக்தி வினோத் தாக்கூரர், அவரது புதல்வரும் ஆச்சாரியருமான சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மேற்கு வங்காளம் மட்டும் இல்லை, இந்தியா முழுதும் சுற்றுப்பயணம் செஞ்சு 64 கௌடிய மடங்களை நிறுவி சைத்தன்ய மகாபிரபு பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் ஸ்தாபனம் செஞ்சார். Before that, only Bengal or some places in Vrindavan, Bihar, Orissa, some of the places only know about Lord Chaitanya. பக்தி சித்தாந்தர் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வங்காளம், ஒரிசா, பீகார், விருந்தாவனம், இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சைத்தன்ய மகாபிரபு பற்றி தெரிஞ்சிருந்தது. பட் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், he traveled and preached மகாபிரபு மிஷன். அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய போதனைகளை பாரதம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி சித்தாந்த सारस्वती नामिने ऋषभानु देवी दैताय कृपाप्ते कृष्ण संबंध विज्ञान
दायिने प्रभवे नमः माधुर्योज्जल प्रेमात्य श्री रूपानुग भक्तिदा श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमोस्तुते. So Bhakti Siddhanta Thakur Rupanuga Bhaktida. Rupa is preached the cult of Rupa Goswami, and is Gaura Sakti Swarupaya, is empowered by Lord Chaitanya. Bhakti Siddhanta Thakur வந்து ரூபானுக வராயது கௌர சக்தி ஸ்வரூபாய விக்கிரகாய நமஸ்து. ரூப கோஸ்வாமியுடைய போதனைகளை பிரச்சாரம் பண்ணவரும் சைத்தன்ய மகாபிரபுவால் சக்தி அளிக்கப்பட்டவரும் கௌர சக்தி ஸ்வரூபாய ரூபானுக வராயது. கௌர ஆவிர்பாவ பூமேசன் नमों विष्णुपादाय कृष्ण पृष्ठाय बोधले श्रीमदे भक्ति सिद्धांत सारस्वती नामने ऋषभानु देवी दैताय कृपाप्ते कृष्ण संबंध विज्ञान दायिने प्रभवे नमः माधुर्योज्जल प्रेमात्य श्री रूपानुग भक्तिदा. Rupanuga Bhakti means if you want to know about Rupanuga Bhakti, then we have to follow Rupa Goswami. If you want to go to follow Rupa Goswami, then we have to follow previous acharyas. And if we have to follow previous acharya, then only we have to know about what is Rupanuga Bhakti. And if the Rupanuga Bhakti means Krishna Prem, Chaitanya Mahaprabhu showed the Radha Krishna Prema. That is a pure devotion, unalloyed pure devotion, Krishna Prema. இப்போ ரூபானுக பக்தி அப்படின்னு சொன்னால் ரூப கோஸ்வாமியோடைய வழியில் பின்பற்றக்கூடிய அந்த கௌடிய வைணவர்கள். அந்த ரூபானுக பக்தினா என்னது? ரூபானுக பக்தினா ரூப கோஸ்வாமியுடைய போதனைகளை புரிஞ்சுனாதான் தெரியும். ரூப கோஸ்வாமியுடைய போதனைகளை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா முந்தைய ஆச்சாரியரை பின்பற்றணும். அப்போது ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அந்த ராதா கிருஷ்ண பிரேமம் அதான் ரூபானுக பக்தி. ரூப கோஸ்வாமியுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி பண்ணக்கூடிய பக்தி. ரூபானுகாஸ், those are followers of the true followers of ரூப கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமியுடைய உண்மையான ஃபாலோவர்ஸ், பின்பற்றக்கூடியவங்க. ரூப கோஸ்வாமி இஸ் த டைரக்ட் டிசைபிள் ஆஃப் லார்ட் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு நேரடியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர் ரூப கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமி யாரெல்லாம் பின்பற்றுறவங்களோ ரூபானுகஸ். அந்த ரூபானுக பக்தி, ரூப கோஸ்வாமியுடைய அந்த பகவான் கிருஷ்ணர் மேல உள்ள பக்தி, சைத்தன்ய மகாபிரபு மேல உள்ள பக்தி, அதை வழங்குவதற்காக ரூபானுக பக்தி தான் ஸ்ரீ கௌர கருணாசக்தி விக்கிரகாய நமோஸ்துதே. நமஸ்தே கௌரவாணி ஸ்ரீமூர்த்தியே தீனராரினே. ஸோ கௌரவாணி Bhakti Siddhanta Thakur traveled and preached Lord Chaitanya's mission. Gauravani. What is Gauravani? Yare teko dare kaho Krishna upates amara kya guru ho ya taraye desh. Bhakti Siddhanta Thakur வந்து கௌரவாணி சைத்தன்யமா அப்படியே போதனைகளை பிரச்சாரம் பண்ண வந்தார். சைத்தன்யமா அப்படியே போதனை தான் என்ன? நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, யாரை போய் கிருஷ்ணரை பற்றி சொல்லணும், கிருஷ்ண பக்தி சொல்லணும், கிருஷ்ணரை பற்றி சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் உலகத்துக்கே குருவாக இருக்க முடியும்னு சொன்னேன். ஸ்ரீ கௌர கருணாசக்தி விக்கிரகாய நமோ. ஸ்ரீ கௌர கருணாசக்தி விக்கிரகாய நமோஸ்து. நமஸ்தே கௌரவாணி ஸ்ரீமூர்த்தியே தீனதாரிணே ரூபானுக ருத்தார்த்த சித்தாந்த தந்தஹாரிணே நமக. ஸோ such a powerful acharya, Srila Bhakti Siddhanta Thakur, he had a vision. He wanted to preach the Lord Chaitanya's philosophy, Lord Chaitanya teaching, not only in India, all over the world, especially in Western world. So he empowered His Divine Grace says Bhaktivedanta Srila Prabhupada. Srila Prabhupada traveled all over the world and preached Chaitanya Mahaprabhu mission. அப்போது பக்தி சித்தாந்தருடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, சைத்தன்ய மகாபிரபு போதனைகளை இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், மேற்கத்திய நாட்டிலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்போ அவருடைய ஆசீர்வாதத்தினால சில பிரபுபாதர் வந்து அதை நிறைவேற்றினார். குருவுடைய கட்டளை ஏற்றுண்டு அவர் வெளிநாட்டில் போய் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணார். தேர்ஃபோர் வி ஆர் சேயிங் Prabhupada Pranam Mantra, நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய போதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி. பக்தி மீன் டிவோஷன், வேதாந்த மீன்ஸ் த அல்டிமேட் கோல் ஆஃப் வேதா. பக்திங்கிறது பகவான் மேலே அன்பு செய்கிறது. வேதாந்தனா வேதங்களுடைய இறுதி வார்த்தை கிருஷ்ணா. பக்தி வேதாந்த சுவாமி வேதங்களுடைய சாரத்தை வழங்கியவர், கிருஷ்ண பக்தியை வழங்கியவர். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய போதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இது நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே. Saraswati Thakur disciple. He is the disciple of Bhakti Siddhanta Saraswati Thakur. Therefore, you are praying Namaste Saraswati Deve Gauravani Pracharine. Gauravani.
teaching of Lord Chaitanya. He distributed the love of God by the will of Chaitanya Mahaprabhu, by the desire of his Guru Maharaj. He traveled all over the world. Now see, Gaurav Purnima is celebrating all over the world, not only in Bengal. So a few years back, Gaurav Purnima festival was only celebrated in Bengal only. Now see, the Gaurav Purnima festival is celebrating all over the world because of the blessing of A.C. Bhaktivedanta Swami, Srila Prabhupada. Jai Srila Prabhupada ki jai. So Bhaktivedanta Swami, Srila Prabhupada, Chaitanya Mahaprabhu போதனைகளை பிரச்சாரம் செய்வதற்காக கௌரவாணி பிரச்சாரினி நிர்விசேஷ சூன்யவாதி. Nirvishesh Shunyavad means there is no God, there is no soul. After that, everything is finished. In this way, Nirvisheshvada, Sunyavada, Mayavada, atheistic philosophy, so many things are there. But Srila Prabhupada break all the nonsense philosophies and he established pure devotion all over the world. He traveled all over the world, he defeated all those persons and he established pure devotion. He established the teaching of Lord Chaitanya Mahaprabhu in all over the world. அப்போ வந்து நிர்விசேஷம், சூன்யவாதம், மாயாவாதம், நாத்திகம், வந்து ஆத்மா கிடையாது, கடவுள் கிடையாது, இந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மத்தியிலே போய் கூட சில பிரபுபாதர் இவங்களுடைய தத்துவங்கள்லாம் முறியடித்து தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சைத்தன்யமா அப்படி போதனைகளை உலகெல்லாம் பிரச்சாரம் பண்ணார். ஸோ தட் இஸ் அ பியூட்டி ஆஃப் ஆச்சாரியா. அதுதான் ஆச்சாரியுடைய மகிமை. இஃப் யூ வாண்ட் டு நோ ஹூ இஸ் லார்ட் சைத்தன்யா, தென் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த்ரோ ஆச்சாரியாஸ் ஒன்லி. நம்ம வந்து இன்றைக்கி சைத்தன்யா மகாபிரபு யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது ஆச்சாரியர் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இஃப் வி ஆர் இன் இஸ்கான், therefore we are worshipping Lord Chaitanya. We are in Gaudiya Vaishnava. Otherwise, we also don't know who is Lord Chaitanya. Isn't it? So நம்ம வந்து ஹரே ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ நம்ம வந்து இஸ்கானில் இருக்கிறனால, கௌடி வைஷ்ணவத்தை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு வந்து பிரபுபாடி கருணையால் சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை நம்ம இஸ்கான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கூட சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு தெரியாது. ஸோ யூ வாண்ட் டு நோ ஹூ இஸ் லார்ட் சைத்தன்யா, தென் வி ஹாவ் டு ஃபாலோ அவர் ஆச்சாரியாஸ், குரு அண்ட் ப்ரீவியஸ் ஆச்சாரியா, வைஷ்ணவாஸ், வைஷ்ணவாஸ் அண்ட் ப்ரீவியஸ் ஆச்சாரியா, குரு வைஷ்ணவாஸ், குரு அண்ட் ப்ரீவியஸ் ஆச்சாரியா. அப்போ சைத்தன்ய மகாபிரபு யார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து வைணவர்கள் மூலமாக, கௌடிய வைணவர்கள் மூலமாக, குருவின் மூலமாக, முந்தைய ஆச்சாரியின் மூலமாக தான் புரிஞ்சிக்க முடியும். பிகாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லார்ட் சைத்தன்யா இஸ் நாட் ஈஸி. பிகாஸ் Anandadev had thousands of woods. Still now he is not completing glories of Lord Chaitanya. There was mentioned in Chaitanya Charitamrita, Anandadev hundreds, thousands of woods is glorifying Lord Chaitanya's pastime. Still now it is not completed. It's going on and going on and going on. So, Chaitanya Mahaprabhuடைய லீலைகள், அவருடைய நாம ரூப குணாதிசயங்களை புரிந்து கொள்வது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஆனந்த தேவரால் கூட சொல்லி முடிக்க முடியல. ஆனந்த தேவனுக்கு 1000 தலைகள் இருக்கு. அந்த 1000 தலைகள் உள்ள ஆனந்த தேவனால கூட சைதன்ய மகாபிரபு லீலைகளை சொல்லி முடிக்க முடியல. ஸோ இஸ் லீலாஸ் ஆர் அன்லிமிட்டெட், எட்டர்னல். ஸோ மகாபிரபு லீலை வந்து எல்லையற்றது, நித்தியமானது. ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைத்திமாமேதி சோர்ஜுனா. Lord Krishna or Lord Chaitanya's birth, his activities, all are glorious, transcendental. One who knows as it is, then he will never take birth again this material world. Bhagavan Krishna, Bhagavan Chaitanya, அவருடைய லீலைகள், அவரது செயல்கள், அவரது பிறப்பு எல்லாம் தெய்வீகமானது, மங்களமானது. யாரும் இதை படிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது. திரும்பி இந்த பூமியில் பிறக்க வேண்டியது. சி, அண்ட் ஆக்சுவலி
There are so many evidence are there. Who is Lord Chaitanya? Why Krishna appeared as Lord Chaitanya? Is there any connection between Srimad Bhagavatam and Chaitanya Charitamrita, Bhagavad Gita, all the scriptures, holy scriptures? Yeah, definitely the connection is there. பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் என்பதில் எல்லா அளவும் சந்தேகம் கிடையாது. அப்போது பாகவதம், சைத்தன்ய சரித்தாமிர்தம், பகவத்கீதை இவற்றை கிரந்தங்களுக்கு இடையில் தொடர்பு உண்டா? ஆம், உண்டு. தொடர்பு உண்டு. எல்லா அவதாரங்களுக்கும் தொடர்பு உண்டு. அந்த அவதாரங்களுக்கு நோக்கமும் உண்டு. ஆல் த இன்கார்னேஷன்ஸ் ஆர் connection is there. And each and every yuga, the Supreme Lord appeared. Simply, mainly, he appeared for deliver the fallen and conditioned soul. That is, he has no any other business. ஸோ பகவான் வந்து யுகந்தோறும் அவதரிக்கிறாரு. அவர் இங்கே வந்து அவர் செய்ய வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை, ஆனாலும் வரார். பிகாஸ் ஆஃப் காஸ்ட்லெஸ் மெர்சி. ஹிஸ் காஸ்ட்லெஸ் மெர்சி is getting he coming his own abode. He's left his Vrindavan and came to this material world. Even a demigod doesn't want to come to this material world, but the Supreme Person of Godhead himself left Vrindavan and coming here. That is why it is called causeless mercy. Na karanam karanam cha vidyate. Without any reason. In this material world, if somebody have to do something, there must be a reason. Why I am doing this? Because this is the reason. Why you are doing this? Because this is the reason. But the Supreme Lord, causeless mercy only coming here. இப்போ இந்த ஜட உலகத்தில் யாராவது ஏதாவது பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். நான் இந்த காரணத்துக்காக பண்ணேன், நான் அந்த காரணத்துக்காக பண்ணேன். If anybody have taking care of anyone, there must be some reason. Because he is my child, he is my husband, he is my wife, he is my family member, he is my relative, therefore I am taking care of him, therefore I am reciprocating with him. In this way, there must be some reason. இந்த ஜட உலகத்தில் யாராவது யார் மேலே அக்கறை செலுத்துகிறாங்க, அன்பு செலுத்துகிறாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இவங்க என்னுடைய குடும்ப அங்கத்தினர், என் நண்பர்கள், என் உறவினர்கள், என் சொந்தக்காரங்க, என் பிள்ளைங்க, என் கணவன், என் பெற்றோர்கள், என் மனைவி. பட் Krishna's causeless mercy is appearing every millennium, every yuga. Why? Paritranaya sadhunam vinachayata skriti. So reciprocate with devotees, protect his devotees, and punishing the miscreants, and establishing dharma. Dharma means not ordinary dharma. Paro dharma. Save bumsa paro dharmo. Yedo bhakti radokshaje. Pure devotion. That is a devotion is a original dharma. That is a pure dharma. That is actually dharma means devotion to Krishna. அப்போ பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறாரு. அவர் வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக வர்றாரு. தர்மம்னு சொன்னால் சாதாரண தர்மம் இல்லை, உயர்ந்த தர்மம். உயர்ந்த தர்மம் என்னது? பக்தி தான். சபை பும்சா பரோ தர்மம் ஏதோ பக்தி ரதோக்ஷஜி. பகவான் மேலே பக்தி செய்வது தான் மிக உயர்ந்த தர்மம். அந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக அவர் யுகந்தோறும் வர்றார். இந்த யுகம் மட்டும் இல்லை, ஒரு யுகத்திலையும் வர்றார். அவர் பக்தர்களை காக்கிறாரு, அசுரர்களை தண்டிக்கிறார். பட் in each and every incarnation, Krishna will destroy the demonic mentality people, asuras, and protecting devotees. ஸோ பகவான் என்ன பண்ணுறாரு? அவதாரம் பண்ணும்போது அசுர குணம் உள்ளவங்களை தண்டிக்கிறாங்க, பக்தர்களை காப்பாற்றுறாங்க. இன் சத்யுகா the Lord appeared Narsinghadev, Varahadev. He killed Hiranyaksha and Hiranyakashipu and gave benediction to Prahlad Maharaj. சத்தியுகத்தில் பகவான் நரசிங்கதேவரும் வராகதேவரும் வந்தாங்க. ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு வதம் பண்ணாங்க, பிரகலாதருக்கு அனுகிரகம் பண்ணாங்க. In Treta Yuga, the Supreme Lord appeared as Sri Ramachandra Prabhu along with brother Lakshmana. He killed crores of Rakshasas, headed by Ravana, Kumbhakarna, Kara, Dusha, so many Rakshasas. And he reciprocated with
ஹனுமான், விபீஷன், சுக்ரீவன். திரேதாயுகத்தில் ராமச்சந்திர பிரபு ராவணன் தலைமையில் கோடிக்கணக்கான அசுரங்களை கொண்டார். அதுக்கப்புறம் அதில் வந்து ராவணன், கும்பகர்ணன், அப்புறம் கரண், தூஷன், அது நிறைய பேர். அப்புறம் ஹனுமான், விபீஷன், சுக்ரீவன், இந்த மாதிரி பக்தரோடு அன்பு பரிமாற்றம். இன் துவாபர யுகா the Supreme Lord appeared as Sri Krishna Balram, and he killed thousands of Rakshasas, Asuras, Kamsa, Sisubala, Jarasandha, Dandavakra, Kalevana, so many. Agasura, Bhagasura, so many. And he always protected his devotees, Vasudev, Devaki, Nanda Maharaj, Yashoda Maya, Pandavas. So, in each and every yuga, Supreme Lord appeared and killed the Asuras and established pure devotion. ஒரு யுகத்திலேயே பகவான் அவதாரம் பண்ணி அசுரர்களை வதம் பண்ணிட்டு தூய பக்தி தொண்டு ஸ்தாபனம் பண்றார். The same Lord appeared in Kali Yuga, Sri Chaitanya Mahaprabhu. And this time the Lord had no weapon. This time the Lord had no weapon. Simply raising his two arms. He raised his two arms, and his eyes was full of tears, and he's chanting and dancing the glories of the holy name of the Lord. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. In Kali Yuga, Krishna Chaitanya Mahaprabhu, Lord Chaitanya, have only one weapon. That weapon name is called Karuna, mercy, compassion. There is no any other weapon. இப்போ கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார். அவர் ரெண்டு கை வெறும் கையாக இருக்குது, ரெண்டு கை மேலே தூக்கிட்டு இருக்காரு. அவர் கண்கள் எப்பவும் கண்ணீராக நனைந்து இருக்கிறது. அவர் வந்து எப்போவுமே பகவானை புனித நாமத்தை பாடிட்டு இருக்கார். ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம், ராம் ராம், ஹரே ஹரே. அவர் இந்த அவதாரத்தில் கருணையை மட்டும்தான் ஆயுதமாக கொண்டு வந்திருக்கு. வேற எந்த ஆயுதம் கிடையாது, கருணை மட்டும்தான் ஆயுதம். கருணா அவதார். Therefore, in Treta Yuga, Lord appeared along with bow and arrow. His name is called Kodandaram. Ram's name is Kodandaram. On carry the Kodanda weapon. Treta Yugathila ராமச்சந்திர பிரபு கோதண்டம் ஏந்தி இருந்தார். அவருடைய வில்லு பேர் வந்து கோதண்டம். அந்த கோதண்டம் ஏந்தியதுனால ஒரு கோதண்ட ராமன். இன் துவாபர யுகா, கிருஷ்ணா appeared as சாரங்கபாணி or சக்கரபாணி. On wear chakra, dis Sudarshan. On wear saranga bow. So துவாபர யுகா, Krishna along with Saranga bow and chakra, Sudarshan chakra. Therefore his name is called Chakrapani, Sarangapani. துவாபரயுகத்தில் பகவான் கிருஷ்ணர் எப்படி வந்தார்? சாரங்கம் ஏந்தி வந்தார். கிருஷ்ணருடைய வில்லு பேர் சாரங்கம், அதனால அவருக்கு சாரங்கபாணின்னு பேர். அப்புறம் அவர் சக்கரதாரி, சக்கரபாணி, சக்கர சுதர்சன் வச்சிருப்பார். பட் இன் கலியுகா he is called Karuna Avatara. There is no weapon in his hand, no weapon. கலியுகத்தில் அவர் கையில் ஆயுதமே இல்லை. அவர் என்ன ஆயுதம் கொண்டு வந்தார்? கருணையை ஆயுதம். கருணா அவதார். ஆஜானுலம்புதபுஜோ கனகாவதாரோ விஸ்வம்பரோ துஜவரோ யுகதர்ம பாலோ சங்கீர்த்தனை கனிப்புரோ கமலாயதாக்ஷோ. கருணாவதார், கருணாவதார். கலியுகத்தில் வந்து அவர் ரெண்டு கை மட்டும் தூக்கின்னு இருக்காரு. அவர் கையில் ஒரு ஆயுதம் இல்லை. அவர் கருணையை தான் ஆயுதமாக கொண்டு வந்திருக்கார். ஸோ if you follow dharma, then only Ram will protect you. If you're not following dharma, then Ram will never give protection. திரேத்த யுகத்தில் யார் தர்ம பக்கம் நிற்கிறாங்களோ அவங்கள ராமர் காப்பாற்றினார். தர்மோ ரக்ஷிதோ ரக்ஷிதாஹா. One who practice dharma, the dharma will protect him.
Ramachandra Prabhu is a personification of Dharma. பகவான் ஸ்ரீராமர் தர்மமே உருவானவர். அதனால யாராவது தர்மாவை ஃபாலோ பண்ணால் பகவான் அவங்கள காப்பாற்றுவார். In Ayodhya, all the people, all the inhabitants of Ayodhya is following Dharma. They are all devotee of the Lord. The Lord always reciprocating with him. In Kishkinda also, Sugriva surrendered to the Ram lotus feet. He also takes shelter. But even Vibhishan was born in a Rakshasa family. He came and surrendered to Ram lotus feet. His dharma personification. Ram asserted him. But Ravan, Kumbhakarna, another Rakshasa, they will never surrender. They are all killed by Rama. They are following adharma. ஸோ அதர்மத்தின் பக்கம் நின்ன ராவணன் கும்பகர்ணன் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. விபீஷணா அசுரகுல ராட்சச குலத்தில் பிறந்திருந்தாலும் அவர் தர்மமே உருவானவராக இருந்ததுனால அவர் ராமருடைய திருப்பாதங்களை சரணடைந்தார். அவர் அடைக்கலம் பெற்றுக்கொண்டார். சுக்ரீவன் கிஷ்கிந்திலிருந்து ஒரு வானரம். வானரா மீன்ஸ் ஹூமன். வானரா மீன்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் ஹூமன் இஸ்? வாட் கைண்ட் ஆஃப் ஹூமன்? ஸோ வானரம் அப்படின்னா நரனா மனுஷன், வானம்னா எந்த மாதிரி மனுஷங்க இவங்க? ஸோ தெர் ஆர் டூ பிரதர்ஸ், வாலி அண்ட் சுக்ரீவா. ஸோ வாலி catch Sugriva's wife and he tried to kill Sugriva. Vali is following adharma, Sugriva is always following dharma. Therefore Ram protects Sugriva and kill Vali. Vali சுக்ரீவனுடைய மனைவியை பிடிச்சு வச்சுட்டான். சுக்ரீவனை நாடு கடத்தி விட்டான். அவனை கொல்லணும்னு நினச்சான். சுக்ரீவன் ராமரை சரணடைஞ்சு பண்ணான். அப்போ வாலி தண்டிக்கப்பட்டான். சுக்ரீவன் அரியாசனத்தில் அமரப்பட்டான். In this way it was happened in Treta Yuga. If you follow dharma, the Lord will give always protection. Then next Yuga, Dwapar Yuga. In Dwapar Yuga, whether you are following dharma or not, that is not a matter. If you surrender unto me, I will give protection to you. Don't fear. Sarvadharman paridhyajya mam ekam saranam raja aham tvam sarvapabepyo mokshakshami ma suchaya. That Krishna said in Bhagavad Gita, don't fear. Oh my Lord, I am a brahmachari, I can't follow brahmacharya Varda very strictly. I am Grihastha, I can't following Grihastha duty very strictly. I am sannyasi, I am not following sannyasi duty very strictly. What to do? Don't worry about that. You simply surrender unto me, I will give protection. Don't fear. ஒருத்தர் நினைக்கலாம், ஓ பகவானே, என்னால் வர்ணாசிரமத்தின் கொள்கைகளை சரியாக கடைபிடிக்க முடியல, என்னால் பிரம்மச்சாரி விரதத்தை சரியாக கடைபிடிக்க முடியல, என்னால் இல்லற வாழ்க்கையை சரியாக கடைபிடிக்க முடியல, சட்டத்திட்டங்களை பின்பற்ற முடியல, என்னால் துறவற வாழ்க்கையை சரியாக பண்ண முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தர்மம்லாம் இருக்கட்டும், என்னை சரணடைஞ்சிடும். நான் உன்னை எல்லா ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுறேன், பயப்படாதீங்க. டோன்ட் ஃபியர். யூ வில் சரண்டர் unto me only. You only surrender unto me. One and only Krishna. You have to only surrender unto me. I will give you protection. Don't fear. So, the Dharma's ultimate goal is to serve Krishna only. That is said in Bhagavatam. Adapumbi dujashreshta varnashmi vibhagasha shanusdasya dharmasya samshittir hari doshan. The purpose of varnashram dharma is to satisfy Hari. Otherwise, there is no use for following dharma. Dharma sanishida bumsa vishakshena gadasuya notpadayet ediredim sramaya vegi kevalam. பார்த்தீங்கன்னா பாகவதம் என்ன சொல்லியிருக்கு, இந்த வர்ணாசிரம கொள்கையெல்லாம் ஒருத்தர் பிரம்மச்சேரியாக இருக்கலாம், ஒருத்தர் பிராமணராக இருக்கலாம், ஒருத்தர் சன்னியாசியாக இருக்கலாம், ஒருத்தர் குடும்பஸ்தராக இருக்கலாம். இந்த வர்ணாசிரம கொள்கை என்னென்னா பகவானை சந்தோஷப்படுத்த தான். அப்படி இல்லைன்னா அது வெறும் கால வேறையும் தான் சொல்லியிருக்கு. ஒருத்தர் நல்ல பிரம்மச்சேரியாக இருக்கார், ஆனால் பகவானை வழிபடலை. ஒருத்தர் நல்ல குடும்பஸ்தராக இருக்கார், பகவானுக்கு பூஜை பண்ணலை, பகவானை சரணடையில். ஒருத்தர் நல்ல துறவியாக இருக்கார், கிருஷ்ணருடைய புகழை பேசலை. என்ன பிரயோஜனம்? அந்த தர்மா ஃபாலோ பண்ணி சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், கால வேறையும் தான். ஸோ if you are following dharma means that dharma will lead to Krishna. That is the main important. Bhagavatam says
and Padma Purana, different holy scriptures are recommending if following dharma, it will lead to Krishna. Otherwise, there is no use of such a dharma. Therefore, in Kali Yuga, there are a lot of Kaidava dharmas, the cheating religion principle is going on. பார்த்தீங்கன்னா பாகவதம், பத்ம புராணம், இந்த மாதிரி வேத நூல்களில் என்ன சொல்லியிருக்கு, நம்ம பண்ணக்கூடிய தர்மம் வந்து கிருஷ்ணர் நோக்கி செல்லணும். அப்படி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? இப்போ கலியுகத்தில் பார்த்தா நிறைய ஏமாற்று தர்மங்கள்லாம் இருக்குது. பேரளவான தர்மங்கள், மதங்கள், போதனைகள்லாம் மக்களை ஏமாற்றி திசை திருப்பின்னு இருக்கு. Simply misguiding the people in the name of religion. Nowadays, in the name of religion, so many people are misguiding the people. So many நிறைய தவறான வழிகாட்டுதல் போகிறாங்க. ஸோ in Dwapara Yuga, whether we have to follow dharma perfectly or imperfect, that is not a matter. If you surrender it to Krishna, then Krishna will give protection, no fear. Sarva dharman parityaja. அப்போது துவாபர யுகத்தில் பகவான் சொல்கிறாரு, உன்னால் தர்மத்தை ஒழுங்காக பண்ண முடியலையோ பரவாயில்ல, சரி பரவாயில்ல விட்டுடு, என்னை மட்டும் சரணடைச்சிடு, நான் பார்த்துட்டு. You can see in Mahabharata, how many places Pandavas are protected by Krishna. So many places. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் எப்படிலாம் கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்டாங்க நிறைய இடங்கள்ல. ஸோ நவ் இன் கலியுகா, Kaliya so degraded. Kaliyuga, each and every people become asuras. All the people have desire in material enjoyment, lust, anger, greed, illusion, so many anarthas. It's like Asurim Bhava Mashida. கலியுகத்தில் பார்த்தா எல்லா அசுர குணம் உள்ளவங்களாம் இருக்காங்க. காமம், கோபம், பேராசை, பொறாமை, அறியாமை. So if Krishna, Ram appear in Kali Yuga, they will kill each and every living entity. No one can live. No one can alive. So கிருஷ்ணரோ ராமரோ கலியுகத்தில் வந்தால் ஒருத்தரும் உயிர் வாழ முடியாது, எல்லாரும் கொல்லப்படணும். Therefore the Supreme Lord appeared as so merciful incarnation, Chaitanya Mahaprabhu. Instead of killing those asuras, changing their consciousness to Krishna, Asrim mentality to Sattvic mentality, Asrim mentality to become a devotee, Bhakta. இந்த மாதிரி பகவான் பார்த்தாரு, கலியுகத்தில் எல்லாம் அசுரகுணம் உள்ளவாலே இருக்காங்களே, இவங்களை கொல்லணும்னு பார்த்தா எல்லாருமே கொல்லணுமே, அப்போ என்ன பண்ணுறது? இந்த அசுரங்களை கொல்றதுக்கு பதிலாக இந்த அசுர குணங்களை கொண்டுடலாம். அப்படின்னா இவங்களை அசுர குணத்திலிருந்து தெய்வீகமான குணத்துக்கு கொண்டு வரணும், அசுர குணத்திலேருந்து பக்தர்களாக கொண்டு வரணும். அப்போது சைத்தன்ய மகாபிரபு வந்தார். ஸோ மகாபிரபு கிருஷ்ணா appeared as in the form of a devotee. The Lord himself appeared as a devotee. பகவானே பக்தனாக வந்துட்டார். பகவான் பார்த்தாரு, அவரே பக்தராக வந்துட்டார். Why the Lord appeared become devotee? Because he thought, I was given Ramayana. The Ramayana is completely full description of pure devotion. Then I gave Srimad Bhagavatam, Mahabharata, Bhagavad Gita, how to surrender unto me, how to worship me, how to become my devotee, but no one is interested. Therefore, I myself go and show them how to surrender to Krishna, how to love his devotees, how to do devotional service. I myself go and teach them. சைத்தன்ய மகாபிரபு பார்த்தாரு, நான் முந்தைய அவதாரத்தில் ராம அவதாரத்தில் வந்து ராமாயணம் கொடுத்தேன். ராமாயணம் தூய பக்தியை பறைசாட்டுகிறது. ராமாயண் teach how to serve Ram, how to love and affection with Ram, how to satisfy Ram. The whole Ramayana is centered Ram and Sita only. There is no any other thing. All the Ayodhya vasis, Kishkinda vasis, everyone love and affection with Ram. But unfortunately, nowadays people are not interested in Ramayana. Instead of hearing Ramayana, they are speaking their own Ramayana. கலியுகத்தில் வந்து மக்கள் ராமருடைய கதை, ராமாயணம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சீதையோடைய சரித்திரம், ராம சரித்திரம், அது வந்து மனசுக்கு தூய்மையாக இருக்கும், அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் கலியுகத்தில் மக்கள் ராமாயணம் கேட்குறதுக்கு பதிலாக சொந்த ராமாயண கதை பேசுகிறாங்க.
their own Ramayana is full of miseries, full of anxieties, fear, so many problems. We want solution for all those problems. We have to surrender to Sri Ram, but no people don't know how to surrender to Ram. கலியுகத்தில் வந்து மக்கள் தம் சொந்த கதையை பேசுகிறாங்க. அது கதை ஃபுல்லாக வருத்தம், கவலை, துக்கம், பிரச்சனை. அதுலேருந்து வெளியில் வர முடியல. ஏன் வர முடியல? ராமரை சரணை பண்ணணும். ஏன் ராமரை சரணை பண்ணல? எப்படி சரணை பண்ணுறதுன்னு தெரியல. ராமரை சரணடையணும், எப்படி ராமரை சரணடையணும்னு தெரியல. ஏன் in Treta Yuga, Lord gave Ramayana. There are beautiful devotees. They are dedicatedly serve Sri Ram, showing pure devotion. திரேதா யுகத்தில் ராமர் வந்த போது நிறைய பக்தர் வந்து அவங்க எப்படி பகவானுக்கு சேவை பண்ணணும், சரணாகதி பண்ணியிருக்கணும்னு காமிச்சாங்க. There are great souls, pure devotees, Hanuman, Lakshman, Bharadan, Sita Devi, Vibhishan, Gugan, so many. ராமாயணத்தில் பார்த்தா நிறைய சரணாகதி அடைஞ்ச ஆத்மாக்கள். லக்ஷ்மணன், சீதா தேவி, ஹனுமான், விபீஷணன், குகன். Now we all forgot this. Nowadays, that no teaching in Ramayana teaching in schools, colleges and universities. இப்போ பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் பள்ளிகளில், கல்லூரிகளில் எல்லாம் ராமாயணம் சொல்லிக் கொடுக்குறது இல்லை, எல்லாம் போயிடுது. Then the next yuga, the Lord appeared Krishna. He gave Mahabharata, and the Mahabharata main portion is Bhagavad Gita. He speaks to us. The Supreme Lord directly speak to us. He gave Bhagavad Gita, but no one interested in Bhagavad Gita. Now we are in ISKCON. We are so fortunate. We are reading Srila Prabhupada Bhagavad Gita as it is. But see how the outside people, they don't know what is Bhagavad Gita, what is the meaning of Bhagavad Gita, what Krishna says to us, how to understand this. Very difficult for them. பார்த்திங்கன்னா வெளியுக மக்களுக்கு கலியுகத்தில் துவாபர யுகத்தில் பகவான் கிருஷ்ணர் மகாபாரதம் கொடுத்தாரு. மகாபாரதத்தில் மிக முக்கியமான பகுதி பகவத்கீதை. அந்த பகவத்கீதை பகவான் நமக்காக பேசியிருக்கார். நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இருக்கிற பிரபுபாட இயக்கத்தில் இருக்கிறதுனால பகவத்கீதை உண்மை உருவில் படிக்கிறோம். வெளியில் உள்ளவங்களுக்கு பகவத்கீதைனா என்ன, பகவான் என்ன பேசியிருக்காரு, அது எப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. So in Bhagavad Gita, Krishna speak about pure devotion only. Bhagavad Gita Krishna தூய பக்தி தொண்டுதா சொல்றாரு. And Srimad Bhagavatam in Dwapara Yuga, end of Dwapara Yuga, Krishna gave Srimad Bhagavatam. Bhagavatam full of transcendental pastimes. The pastime between the Supreme Lord is pure devotees, transcendental qualities of his devotees, transcendental quality of the Supreme Lord, and pure devotion, and such a beautiful explanations and slogas are there in Srimad Bhagavatam. ஸோ பாகவத்தில் பார்த்தா பகவான் வந்து அவருக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி people don't know what is Srimad Bhagavatam. துரதிருஷ்டவசமாக மக்களுக்கு பாகவதம் என்னன்னு தெரியல. ஸோ வேர் Bhagavad Gita starts? Bhagavad Gita start from ignorance, and Bhagavad Gita end with surrender. பகவத்கீதை சரணாகதியில் தொடங்கியது, பகவத்கீதை அறியாமையில் தொடங்கியது, சரணாகதியில் முடியுது. And Bhagavad Gita starts, Arjuna he is a represent, become illusion person. He is thinking, I am this body, these are all my friends and relatives, how can I fight with them? In this way he forgot who he is. So Bhagavad Gita starting from ignorance. And when Bhagavad Gita end, surrender unto me, no fear, without fear. I will leave you from all the material miseries. Sarvadharman Paritecha. ஸோ பகவத்கீதை வந்து அறியாமையில் தொடங்கியது. அர்ஜுனனுக்கு யாருன்னு மறந்து போயிட்டாரு. அவர் நான் இந்த உடல் நினச்சிட்டு இருக்காரு, என் சொந்தக்காரன் நண்பன் கூடயா சண்டை போடணும்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் பகவத்கீதை கேட்டதுக்கப்புறம் அர்ஜுனன் சரணாகதி பண்ணார். இப்போ பகவத்கீதை அறியாமையில் தொடங்கியது, சரணாகதியில் முடிஞ்சுது. அண்ட் வேர் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்டார்ட்ஸ், பாகவதம் ஸ்டார்ட் ஃப்ரம் சரணாகதி.
Om Namo Bhagavate Vasudevaya. I offer my respect of Shri Om Shri Vasudeva, Supreme Personality of Godhead, son of Vasudeva. And Shri Bhagavad Bhagavad end, Nama Sankirtanam Yasya Sarva Pava Pranashanam. So Bhagavatam start from surrender and it ends Nama Sankirtanam. Kale dosha nidhi rajan asti ego mahan guna kirtanaya krishnasya mukta sangha param brajet. There are so many mistakes in Kali Yuga, but only one hope is there, that is chanting of the holy name of the Lord. அப்போ பாகவதம் எங்கே தொடங்குச்சு? பாகவதம் சரணாகதியில் தொடங்குது. பாகவதம் தொடங்கும் போதே வியாசதேவர் முதல் எழுதுகிறாரு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த பகவான் வாசுதேவனுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். வசுதேவரின் புதல்வரான வாசுதேவனுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சரணாகதியில் தொடங்கிச்சு. பாகவதம் எங்கே முடியுது? நாம சங்கீர்த்தனத்தில் முடிகிறது. கலியுகத்தில் குற்றங்களும் குறைகளும் சமுத்திரம் போல இருந்தாலும் பகவான் ஹரியோட நாமத்தை ஜபிக்கிறவங்க ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அவங்க எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. அவங்க பரமபதம் அடைவாங்க. ஸோ தேர் மஸ்ட் பி கனெக்டிவிட்டி இஸ் தேர். After Srimad Bhagavatam, Chaitanya Charitamrita starts. Chaitanya Charitamrita start from holy name, it will end Krishna Prem. Chaitanya Charitamrita Nama Sankirtanathila தொடங்குது, Krishna Premathila முடியுது. So in order to teach the Bhagavata Dharma, the Supreme Lord himself appeared, Lord Chaitanya Mahaprabhu, and distributed the holy name each and every town and villages. அந்த மாதிரி பாகவத சைத்தன்ய சரிதாமிர்தம் பாகவதம் எங்கே முடிஞ்சது? நாம சங்கீர்த்தனத்தில். சைத்தன்ய சரிதாமிர்தம் நாம சங்கீர்த்தனத்தில் தொடங்குது, அது எங்கே முடியுது? கிருஷ்ண பிரேமத்தில் போய் முடியுது. ஸோ கிருஷ்ண பிரேமா இஸ் அல்டிமேட் கோல். ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப் இஸ் ஹாவ் டு அச்சீவ் த கோல். அவர் அல்டிமேட் கோல் இஸ் கிருஷ்ண பிரேம். இந்த மனித வாழ்க்கையுடைய இறுதி குறிக்கோள் என்னது? கிருஷ்ண பிரேமம். அப்போ சைத்தன்ய சரிதாமிர்தம் அதை கொடுக்குது, கிருஷ்ண பிரேமம். அதனால் சைத்தன்ய சரிதாமிர்தம் நாம சங்கீதம் தொடங்குது, கிருஷ்ண பிரேமத்தில் முடியுது. அப்போது பாகவத தர்மத்தை பறைசாற்றுவதற்காக பகவானே சைத்தன்ய மகாபுரு அவதாரம் பண்ணி ஓரொரு கிராமத்தில் நகரத்திலேயோ இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஹரிநாம சங்கீர்த்தனம் சைத்தன்ய மகாபுரு ஸ்டார்ட் பண்ணார். ஸோ பகவத்கீதை பிகினிங் ஸ்டடி, பேச்சுலர் ஸ்டடி, பாகவதம் இஸ் மாஸ்டர் டிகிரி அண்ட் சைத்தன்ய சரிதம் இஸ் பிஹெச்டி. பகவத்கீதை ஆரம்ப நிலை கல்வி, பாகவதம் உயர்நிலை கல்வி, சைத்தன்ய சரிதாமிர்தம் மேலும் உயர் கல்வி, பிஹெச்டி. ஸோ இன் சைத்தன்ய சரிதாமிர்தா யூ கெட் ஆல் பிரேம், கிருஷ்ண பிரேம். ஹோல் சைத்தன்ய சரிதாமிர்தம் ஃபுல் ஆஃப் கிருஷ்ண பிரேம். சைத்தன்ய சரிதாமிர்தம் முழுவதுமே கிருஷ்ண பிரேமம். ஓகே. ஸோ 500 years back, before Lord Chaitanya appeared, few days back we are celebrated Advaita Acharya appearance day, Advaita Saptami, and after that we celebrated Nityananda Trayodasi. Now we are going to celebrate Gaur Purnima. ஸோ 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் அவதரித்தார். சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நம்ம அத்வைத ஆச்சாரிய அவதாரத்தை கொண்டாடணும். அதுக்கப்புறம் நித்யானந்தனுடைய அவதாரம், இன்னும் கொஞ்ச நாளில் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் கொண்டாடும். Advaita Saptami, then Nityananda Trayodasi, now we are going to celebrate Gaur Purnima. So before the Lord appeared, few years back Advaita Prabhu, Srivas Thakur, Mukunda Datta, Murari Gupta, Neelambara Chakravarti, Jagannath Mishra, there are so many devotees, Madhavendra Puri, Ishwar Puri, the one set of devotees, they appeared before the Lord appearance. அப்போது சைதன்ய மகாபிரபு அவதாரத்துக்கு முன்னாடி அத்வைதாச்சாரியர், நித்யானந்த பிரபு, ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, முராரி குப்தா, நீலாம்பர சக்கரவர்த்தி, ஜெகநாத் மிஸ்ரர், இந்த மாதிரி ஒரு குழுவான பக்தர்கள் சைதன்ய மகாபிரபு அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குழுவான பக்தர்கள் தோன்றியிருந்தாங்க. When Advaita Prabhu is here, he see how the people are forgot Krishna. He is crying. Paradukka Dukhi. Vaishnava means Paradukka Dukhi. அத்வைத பிரபு இந்த பூமியில் இருந்தபோது
அவர் பார்க்குறாரு மக்கள்லாம் எப்படி கிருஷ்ணரை மறந்துருக்காங்க. அவர் அழறர். அத்வைதாச்சாரியர் none other than மகாவிஷ்ணு சதாசிவ். அத்வைதாச்சாரியர் வந்து மகாவிஷ்ணு சதாசிவத்திலிருந்து வேறானவர் இல்லை. He is seeing in Navadip that time 500 years back. Navadip Dham is famous about scholars. A lot of scholars are there in Navadip Dham. Mishra, Bhattacharya, Pandit, scholars. In India, different places, lot of Pandit will come and learn. Lot of Brahmanas come and learn in Navadip Dham. Such a famous in studying scriptures, discussing and studying Upanishad, Vedas. Navadip Dham is the highest place for studying Vedic knowledge, Vedic scriptures. அப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி நவதீப் தாமம் வேத கல்வியின் கூடாரமாக திகழ்ந்தது. பெரும் பண்டிதர்கள், மிஸ்ரர்கள், பட்டாச்சாரியர்கள் அங்கே வந்து படிப்பாங்க. பாரதத்தின் பல பகுதியிலிருந்து வந்து நவதீபத்தில் வேத கற்றுக்கிறதுக்காக வருவாங்க. பிகாஸ் இன் நவதீபா ஆல் த பீப்புள் ஆர் ஸ்காலர்ஸ். நவதீபத்தில் பெரும் பண்டிதர்கள், பாண்டித்யம் உள்ளவங்க இருந்தாங்க. உலகத்தின் பாரதத்தின் பல பகுதியிலிருந்து சாஸ்திரம் படிக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ சச் அ பிளேஸ் நவதீப் தாம். பட் Advaita Prabhu seeing how people are studying Vedas, but they forgot Krishna, there is no devotion. அந்த பண்டிதர்கள்லாம் சாஸ்திரம் படிக்கிறாங்க, ஆனால் கிருஷ்ணரை மறந்து போயிட்டாங்க, பக்தி ஒன்றும் கிடையாது. Wherever he goes, Advaita Prabhu, Srivas Thakur, Haridas Thakur, Mukunda Datta, Murari Gupta, all these great personalities, wherever they are going, they are seeing one kind of people are always indulgent in sense gratification without any knowledge. They are poor fond of knowledge. They want to only satisfy their senses. Karmi people, those who are miser. Such a people never hear about Krishna, they never chanting the holy name, they are never doing service to Krishna, they are never remembering Krishna, they are not worshipping Krishna, they are all fully in materialistic activities. And they see another group of devotees, another group of people. ஸோ இந்த மாதிரி நவதீப் தாமத்தில் அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, முராரி குப்தா இவங்கெல்லாம் வரும்போது அங்கே பார்க்குறாங்க நிறைய பௌதிகவாதிங்க புலன்பு விஷயங்களில் ஈடுபடுறாங்க. புலன்புமே பிரதானம் வாழ்கிறாங்க. கிருஷ்ணரை பற்றி கேட்க ஆர்வம் கிடையாது, கிருஷ்ணரை பற்றி பேசுறது கிடையாது, பக்தி கிடையாது, பகவான் மேலே அன்பு கிடையாது, நாமஜபம் கிடையாது. அப்படியே புலன்புமே பிரதானம் வாழ்ந்துட்டு. And those who are following Vedic scriptures, they are simply engaging in ritual activities, performing this puja, that puja, I will get this benediction, I will get that benediction, I will get this pious activity, I will get that pious activity, I will do for this atonement, I will do for that atonement. So many things. Simply they are enjoying fruitive activity in karma kanda session. They are not interested in bhakti, they are not interested in any hearing about Krishna or chanting his holy name. அப்போ அந்த அத்வைத பிரபு பார்க்குறாங்க, இந்த பண்டிதன்மார்கள் கூட எப்படி இருக்காங்க. பண்டிதன்மார்கள் கூட வேதம் படிச்சிருக்காங்க, பாண்டித்யம் இருக்குது, உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, வேதத்தை சொன்ன புண்ணிய கர்மாக்களை மட்டும் செய்கிறாங்க. இந்த யாகம் பண்ண என்ன பலன் கிடைக்கும், அந்த யாகம் பண்ண என்ன பலன் கிடைக்கும், இந்த பூஜை செய்யலாமா, அந்த பூஜை பண்ணலாமா, இந்த பிராயச்சித்தம் என்ன, அந்த பிராயச்சித்தம் என்ன, என்ன வழிபாடு சொல்லியிருக்கு, என்ன கிடைக்கும் எனக்கு, வாட் ஐ வில் கெட் ஃப்ரம் மெட்டீரியலி. So much motivation, materially motivated, fruitive activity, பலநோக்கு கர்மங்களால் கவரப்பட்டு அவங்களுக்கு பகவானை பற்றி பாடுவதற்கோ கேட்பதற்கோ எண்ணம் கிடையாது. They completely forgot Krishna. கிருஷ்ணரை மறந்து போயிருக்காங்க. In this way, Advaita Prabhu, Srivas Thakur, Haridas Thakur, Mukunda Datta, all are crying. Oh, see, Kali Yuga people are so misfortunate. They have no any devotion. They are not surrendering to Krishna. They are not chanting the holy name of the Supreme Lord. There only one hope is there. All the devotees are assembled in Advaita Prabhu's house. Every day they are chanting and dancing in Navadip Dham. Advaita Prabhu has two homes. One is Santipur, another one is Advaita Bhavan in Navadip Dham. அப்போது இந்த மாதிரி பக்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, முராரி குப்தா இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இந்த மக்கள்லாம் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதில்ல, பக்தி பண்ணுறதில்ல,
இப்படி புலன்பத்திலே மூழ்கி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்ச அவளுக்கு இருந்த ஒரே அடைக்கல வந்து அத்வைதரோட வீடு. அத்வைதருக்கு 2 வீடு இருந்தது. ஒன்று சாந்திப்பூரில் இருக்குது, இன்னொன்று வந்து நவதீப் தாமில் அத்வைத பவன். 2 வீடு அங்கே இருக்குது. இப்போ போனாலும் பார்க்கலாம். Now we go and see the place also still there, Shantipur Advaita Bhavan and Advaita Bhavan in Navadip Dham. So all the devotees assembled there. They're all chanting and dancing together. They're only 3 business every day. They're chanting Krishna, they're worshipping Krishna, they're hearing about Krishna. Nothing else, nothing else. So Advaita Prabhu வீட்டில் அவங்க 3 வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு, ஹரே கிருஷ்ணா. உமா மாதாஜி நீங்கள் மியூட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. அத்வைதர் வீட்டில் வந்து பக்தர்களாக ஒன்று கூடினாங்க. He is the leader of all the Vaishnavas. அத்வைத ஆச்சாரியா எல்லா வைணவருக்கும் தலைமையை தாங்கியிருந்தார். ஆச்சாரியா டீச்சர். ஸோ அத்வைதர் வீட்டில் வந்து பக்தர்களாக ஒன்று கூடினாங்க. அவங்க 3 வேலையை தான் செஞ்சாங்க, வேறு ஒரு வேலையும் செய்யல. பகவானை பற்றி பாடுவாங்க, பகவானை பற்றி பேசுவாங்க, பகவானை பற்றி கேட்பாங்க, அவங்க பகவானை வழிபடுவாங்க. There is no any other business. Still Advaita Prabhu is crying. Advaita Prabhu is crying. He heard from the Shastra, he read from Shastra, Skanda Puran. One who worship Shalagram Shila along with Ganges water and Tulsi leaf, fasting on the day, the Lord will fulfill his desire. அவர் வந்து அத்வைத பிரபு வந்து சாஸ்திரத்தில் படிச்சிருந்தாங்க. ஸ்கந்த புராணத்தில் யார் ஒருத்தர் வந்து துளசியிலையும் கங்கை தீர்த்தம் வச்சு ஷாலக்கிராம் வழிபடுறாங்களோ, விரதம் இருக்காங்களோ, அவங்க ஆசையை பகவான் பூர்த்தி பண்ணுவார். அத்வைத பிரபு so compassionate, so merciful, he fasted every day and he worshipped Shalgram Shila along with Ganges water and Tulsi leaf. He crying by his crying his tears, he did abhishek to the Shalgram Shila. And he raised his two both arms, seeing the top, calling the Gauranga, Supreme Lord, oh my Lord Krishna, please come here to deliver the fallen soul, please. Advaita Prabhu is crying and he's gurging like a lion. He's gurging like a lion. Hunkara. Advaita Prabhu's Hunkara is crying and loudly chanting the holy name of the Lord. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. இப்போ அத்வைத பிரபு என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கங்கை கரையில் உட்காந்துட்டு விரதம் இருந்து அந்த சாலக்கிராம் ஷீலாக்கு கங்கா தீர்த்தம் துளசி அர்ப்பணம் பண்ணி அவர் 2 கை மேலே உயர்த்தி சிங்க போல கர்ஜிக்கிறார். ஓ பகவானே, எம்பெருமானே, கேசவா, நீங்கள் இந்த பூமிக்கு வாங்க, எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுங்க, எல்லா ஜீவன்களும் கீழ்நிலையான ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள் விடுவிக்கணும், நீங்கள் இறங்கி வாங்க அப்படின்னு அவர் அழறார், கர்ஜிக்கிறார், பிரார்த்திக்கின்றார். By the prayers of Advaita Prabhu, by the calling of Advaita Prabhu, by the mercy of Advaita Prabhu, the Supreme Person of Godhead, he could not stay in milk ocean. He immediately come here, appeared as Sri Chaitanya Mahaprabhu. Sri Gauranga Mahaprabhu ki. அப்போ அத்வைத பிரபுவுடைய பிரார்த்தனை, அவருடைய கருணை, அவருடைய வேண்டுகோளை வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர் ஓடோடி வந்து விட்டார். So that is the mercy of a Vaishnava, that is the mercy of Acharya, that is the mercy of Supreme Son of Godhead. So பகவானுடைய கிருபையினால, பக்தருடைய அனுகிரகத்தினால, ஆச்சாரிய அனுகிரகத்தினால பகவானே இந்த பூமியில் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார். So we are so fortunate to celebrate Gaur Purnima, getting the blessing of Lord Chaitanya Mahaprabhu. Before getting the mercy of Lord Chaitanya Mahaprabhu, we have to pray to all the Vaishnavas. We have to serve all the Vaishnavas. We have to serve our Guru. We have to serve Srila Prabhupada by begging their blessing. Then we can get the blessing of Lord Chaitanya Mahaprabhu. அப்போ வந்து நம்ம ரொம்ப மகாபுருடைய கருணையை பெறதுக்கு ரொம்ப பாக்கியம் பெற்றிருக்கோம். அப்போ மகாபுருடைய கருணை நமக்கு கிடைக்கணும்னா நம்ம வைணவருடைய ஆசீர்வாதம் வேண்டி பிரார்த்தனை பண்ணணும், அப்புறம் குருநாதருடைய ஆசீர்வாதம் வேண்டி பிரார்த்தனை பண்ணணும், முந்தைய ஆச்சாரியுடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் தான் சைத்தன்யா அப்படி கருணை நமக்கு கிடைக்கும். If you get Lord Chaitanya's blessing, then we can realize Radha Krishna Prema, what is real Radha Krishna Prema is, what is Krishna Prema is. Otherwise, without the blessing of Lord Chaitanya Mahaprabhu, we can't get the blessing of Radha Krishna, or we can't
enjoy the feeling of Krishna Prem or enjoy the feeling of Radha Krishna Bhava. சைத்தன்யமாக அப்படி கருணை இருந்தால் மட்டும்தான் ராதாகிருஷ்ண தத்துவம் என்ன, ராதாகிருஷ்ண பிரேமம் என்ன, ராதாகிருஷ்ணர் யாருன்னு புரிஞ்சிக்க முடியும். மகாபுடைய கருணை இல்லைன்னா ராதாகிருஷ்ண தத்துவம் ஒன்றும் புரியாது. கிருஷ்ண பிரேமம்னா என்ன, ராதாகிருஷ்ண தத்துவம் என்ன, ராதாராணி யார், கிருஷ்ணர் யார், ஒன்றும் புரியாது. ஸோ we are going to celebrate Gaur Purnima festival. So we have to set our mood. Oh Mahaprabhu, you are so merciful. Namo Mahavadanyaya Krishna Prema Pradayade Krishnaya Krishna Chaitanya Namne Gauratvise Namaha. Oh Krishna, Namo Mahavadanya, you are the most magnanimous and more merciful. நீங்கள் ஓ பகவானே, நீங்கள் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். கிருஷ்ணரே கிருஷ்ண பிரேமம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறீரே. கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய, கிருஷ்ணரே கிருஷ்ண சைத்தன்யரா வந்து கிருஷ்ண பிரேம பிரதாயது, கிருஷ்ண பிரேமம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. கிருஷ்ணா ஹிம்செல்ஃப் அப்பியர்ட் as கிருஷ்ண சைத்தன்யா, he himself distributing கிருஷ்ண பிரேமா. கௌரத்விசே நமகா, மோல்டன் கோல்டன் கலர், தங்கத்தை உருக்கிய பொன்னிறத்தில் வந்தார். ஸோ you have to pray to Lotus feet of Lord Chaitanya Mahaprabhu. Oh Mahaprabhu, give your blessings so that I can improve my chanting. While I improve my chanting, I can taste Krishna Prem. By the blessing of Hari, Guru and Vaishnavas, Lord Chaitanya, Guru and Gauranga, we will get Krishna Prem. And we always set in the mood of a humble servant of the 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 Lord. Then only we can get the blessing. இந்த மாதிரி நம்ம வந்து பகவான்கிட்டையும் வைணவர்கள்கிட்டையும் குருமார்கள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு நாமத்தில் ருச்சி வரணும். நாமத்தில் ருச்சி வந்தால் தான் கிருஷ்ண பிரேமம் என்னென்னு புரியும். கிருஷ்ண பிரேமம் என்னென்னு புரியணும்னா நம் பகவானுடைய சேவகனுடைய 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 சேவகனாக இருக்க வேண்டும். ஸோ ஐ எம் praying to all of you. We are going to very soon we are going to celebrate Gaur Purnima. Maybe Lord Gauranga will bless us, and by the blessing of Guru and Gauranga will progress on our spiritual day-to-day practices. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் கௌர பூர்ணிமா செலிப்ரேட் பண்ண போகிறோம், கொண்டாட போகிறோம். கௌரவருடைய கருணையும் குருவோடைய கருணையும் கிடச்சி நம்ம கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.